வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்தி கதையில மே 16 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவர்கிட்ட சந்திரா இங்கேருந்து வந்து சொல்றாங்க, இங்க பாரு, நீ தான் அந்த ராஜா சேதுபதியோட பேரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நீ அக்கா அக்காரிக்கிட்ட வேணா நடிச்சு நீ ராஜ சேதுபதியோட பேரன் இல்லை அப்படின்னு நீ நடிச்சு அவளை ஏமாத்தலாம். ஆனா என்னைய உன்னால என்னைக்கே ஏமாத்த முடியாது. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, நான் தான் ராஜ சேதுபதியோட பேரன். அப்ப சந்திரா சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு ஈஸியா சொல்லுவ. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்கேன். ஆனா நீங்க அக்கான்னு கூட பார்க்காம சிவனாடி கூட சேர்ந்து இந்த குடும்பத்தை என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இது கேட்டுக்கோங்க. சந்திரா வந்துட்டு சொல்றாங்க கார்த்திகிட்ட, இங்க பாருடா, உன்னை பத்தின உண்மைகளை நான் சீக்கிரம் அக்கா கிட்ட நிரூபிக்கிறேன். அப்ப கார்த்தி சொல்றாரு, நீங்களும் சிவனாண்டியும் பேசிக்கிட்டு இருந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. அதை மட்டும் உங்க அக்கா கிட்ட காமிச்சா யார் வீட்டுல இருப்பா யார் இருக்க மாட்டா அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப சந்திரா சொல்றாங்க, உன்னால முடிஞ்ச அளவுக்கு மிரட்டுறா, நீ யார் அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி நேரா வந்துட்டு ரூமுக்கு போறாரு. அங்க போனதோட ரேவதிக்கு ஒரு gift கொடுக்குறாரு. ரேவதியா அந்த கிஃப்டை வாங்கிக்கிறாங்க. கார்த்திய சண்டை போடல. அப்ப கார்த்தி சொல்றாரு, இதை வாங்கிப்பியா வாங்கிக்க மாட்டியா அப்படின்னு நினைச்சுதான் கொண்டுட்டு வந்தேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, இதுல என்ன இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரிங்கை எடுத்து கையில போட்டுக்கிறாங்க. அப்பதான் நம்ம அபிராமி ஃபோன் பண்றாங்க. கார்த்தி ஃபோனை பார்த்துட்டு அம்மா ஃபோன் பண்றாங்க அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கம்மா. அபிராமி சொல்றாங்க, கார்த்தி, மாமா ஊருக்கும் பக்கத்துல ஒரு கோவில் இருக்குல்ல, அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வரியாப்பா? கார்த்தி கேட்குறாரு, என்னம்மா திடீர்னு? அபிராமி சொல்றாங்க, அப்படியே ரேவதியையும் கூட்டிட்டு வாப்பா. கார்த்தி கேட்குறாரு, என்னம்மா திடீர்னு? அப்ப அபிராமி சொல்றாங்க, ப்ளீஸ்ப்பா வாப்பா, ஒரு முக்கியமான விஷயம். இது கேட்டதோட கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேரா ரேவதி கிட்ட, அம்மா வந்துட்டு கோவில்ல வெயிட் பண்றாங்களாம், பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அதுக்கு என்ன, போகலாமே, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நீ கார்ல வெயிட் பண்ணு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கார்ல வெயிட் பண்றாரு. அங்க போனதோட கோயிலுக்கு போறாங்க. அங்க அபிராமி இருக்காங்க. கார்த்தி நேரா அபிராமி கிட்ட, என்னம்மா திடீர்னு வர சொன்னீங்களே? அபிராமி சொல்றாங்க, கார்த்தி, இது மாதிரி 2 பேரோட ஜாதகத்தை கொண்டு போய் பார்த்தேன். ரேவதியோட ஜாதகத்துல ஏதோ கண்டம் இருக்குதான். இதனால அவ ஒரு 5 வருஷத்துக்கு உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கான். அதான் இப்பதானே 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, திடீர்னு இந்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப வேதனை ஆயிட்டு. அதான் ஒரு பரிகாரத்தை செய்யலான்னு நினைச்சேன். சாமியார்கிட்ட தான் கேட்டேன், அவர் தான் பரிகாரம் சொன்னாரு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அம்மா ஏம்மா இதெல்லாம்? அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா கார்த்தி, பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லதுதான்ப்பா, வரப்போற ஆபத்தை தடுக்கிற மாதிரி. ரேவதி கேட்குறாங்க, இங்க பாருங்க மேடம், ஆண்டி, இது மாதிரி ஜோசியக்காரங்க சில விஷயங்களை இப்படிதான் சொல்லி நம்ம மனசை குழப்பி விடுவாங்க. அதையெல்லாம் எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்க முடியுமா? இது கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, இங்க பாருமா, எனக்கு என்னமோ மனசு உறுத்தலா இருந்துச்சுமா, அதாம்மா உன்னை கூப்பிட்டேன். நீ பாரு, பரிகாரத்தை மட்டும் நல்லபடியா பண்ணிடலாமே. இது கேட்டதோட ரேவதியும், சரி, உங்களோட விருப்பப்படி நல்லபடியா பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம ரேவதியும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா நேரா சாமியாரை போய் பார்க்குறாங்க. சாமியார் ரேவதியையும் கார்த்தியையும் பார்க்குறாங்க. பார்த்ததோட சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு நேரா அம்மன் பூஜை பண்ற இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு அபிராமி கிட்ட 2 மாலையை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் 2 மாலையை வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்துட்டு கார்த்திக்கும் ரேவதிக்கும் கொடுக்குறாங்க. 2 பேருமே அந்த மாலையை போட்டுக்கிறாங்க. அப்ப பரிகாரமும் நல்லபடியா முடியுது. பரிகாரம் முடிஞ்சதோட அபிராமி வந்து அங்க இருக்கிற காவடியை தூக்குறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி கேட்குறாரு, என்னம்மா இது? அப்ப அபிராமி சொல்றாங்க, கார்த்தி, 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இதுக்கப்புறம் எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு முருகன் கோவிலுக்கு நான் காவடி எடுத்திருக்கேன். அப்படியே பாத யாத்திரையா போக போறேன். இது கேட்டதோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு.
என்னம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க? அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நீயும் ரேவதியும் நல்லா இருக்கணும். அதுக்காக தான்ப்பா இது. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத யாத்திரை கிளம்புறாங்க. இதை பார்த்ததோட ரேவதியும் கார்த்தியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அபிராமி அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, என்ன இது ஆன்ட்டி இப்படி பண்றாங்க? கார்த்தி சொல்றாரு, எனக்கே அம்மா இப்படி பண்றது தெரியாது. அப்ப ரேவதி சொல்றாங்க, உங்க அம்மா உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. உன் லைஃபுக்காக இவ்வளோ பண்றாங்க. நான் உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும். கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, இப்போதைக்கு யாருக்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லாம இருக்கிறது நல்லது. காலப்போக்கில் அவங்களுக்கே உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவங்களே அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. இப்போதைக்கு இந்த உண்மையை சொல்ல வேணாம். இப்போதைக்கே சொன்னா உன்னை யாரும் வெளிநாடு விட மாட்டாங்க, பரவாயில்லையா? இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, நான் கண்டிப்பா வெளிநாடு போகணும். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அபிராமி வந்துட்டு பாத யாத்திரை கிளம்பிட்டாங்க. ரேவதிக்கு அதே நோக்கமா இருக்கு. பாவம், இவரோட அம்மா இவர் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. நான் இவர் கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தான் இந்த வாழ்க்கையே பிடிக்கலையே. எப்படி யாருக்கிட்ட சொல்லி நான் புரிய வைக்கிறது அப்படின்னு ரேவதிக்கு ஒரே வேதனையா இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ராஜ சேதுபதியை காமிக்கிறாங்க. கோவில்ல வந்துட்டு அம்மனோட நகைகள் எல்லாமே கோவில்ல பேங்க்ல இருக்கு. அது வந்து யார் மூலமா எடுக்க முடியும்னா ஒன்லி நம்ம கார்த்தியால மட்டும்தான் எடுக்க முடியும். இந்த விஷயத்தை பத்தி சிவனாண்டிக்கு தெரிய வருது. பேங்குக்கு வந்து கார்த்தி தான் அந்த நகையை எடுக்கணும் அப்படின்னு. ஸோ என்ன பண்றாங்கன்னா, சிவனாண்டி நேரா சந்திராவும் மீட் பண்றாரு. சந்திரா கேக்குறாங்க, என்னங்க திடீர்னு வந்து என்னை பார்க்க வந்திருக்கீங்க? சிவனாண்டி சொல்றாரு, அந்த கார்த்தி உன்கிட்டயே வந்து சவால் விட்டான்னு அவனுக்கு தரமான ஒரு ஆப்போ காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்னங்க? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, இது மாதிரி கோவில் நகைகளை ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்தி தான் பேங்க்ல வச்சிருக்கான். ஸோ பேங்க்ல நகைகளை திருப்பி எடுக்க வரத்துக்கு அவன் தான் வந்தாகணும். ராஜ சேதுபதியோட பேரனா அவன் தான் என்ட்ரி கொடுக்க போறான். ஸோ அப்ப சாமுண்டீஸ்வரி கிட்ட கையும் களவுமா பிரிச்சு கொடுக்கலாம். என்ன சொல்றேன்? இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, என்னங்க இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காத அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. சரிங்க, உடனே வந்துட்டு நம்ம இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, எப்படியும் பேங்குக்கு வருவான்னு அன்னைக்கு இருக்கு அவனுக்கு ஆப்பு. எந்த அளவுக்கு உன்கிட்ட திமிரா பேசினா அதே அளவுக்கு அவன் திமிரை அடக்கி காட்டு. நம்ம யாரு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத அவன்கிட்ட நிரூபிச்சே ஆகணும் சந்திரா. இது கேட்டதோட சந்திராவும் ஆமாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம ராஜா சேதுபதியை காமிக்கிறாங்க. ராஜா சேதுபதி பரமேஸ்வரி கிட்ட சொல்றாரு, பரமேஸ்வரி, இது மாதிரி கோவில் நகைகள் எல்லாமே பேங்க்ல இருக்கு. அந்த நகைகளை எடுக்கணும்னா அது என் பேரன் கார்த்தியால மட்டும்தான் முடியும். கார்த்தி வரும்பொழுது யாராவது கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, அதாங்க எனக்கும் தெரியல. இப்ப அந்த வீட்டுல உள்ள அந்த சந்திரா இருக்கல்ல, அவளுக்கும் ஏதோ விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறத பத்தி கார்த்தி என்கிட்ட சொன்னான். அதான் எனக்கும் பயமா இருக்கு. இது கேட்டதோட ராஜ சேதுபதி சொல்றாரு, பரமேஸ்வரி, யாருக்கும் தெரியாம அந்த நகைகளை நம்ம எப்படியாவது கார்த்தியை வச்சு எடுத்துதான் ஆகணும். இப்ப என்ன பண்றது? அப்ப பாட்டி சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம பேரன் பாத்துப்பாங்க, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட நம்ம ராஜாவும் சரி அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வீட்டுல யோசனையா இருக்காரு, எப்படி வந்துட்டு அந்த நகைகளை எடுக்கிறது அப்படின்ட்டு. ரேவதி வந்துட்டு ரூம்ல ஒரே யோசனையா இருக்காங்க, நம்ம என்ன பண்றது அப்படின்னு. அதே நேரம் கார்த்தி வந்துட்டு போனை வந்து ரூம்ல வச்சுட்டு போயிடுறாரு. அப்ப போன் ரிங் ஆகுது. அதுல ராஜ சேதுபதி அப்படின்னு பேர் இருக்கு. அதை பார்த்ததோட ரேவதி அதிர்ச்சியாகி, என்ன இது தாத்தாவோட நம்பர் மாதிரி இருக்கு அப்படின்னு போன் அட்டென்ட் பண்ணி சும்மா காதுல வச்சுக்கிறாங்க. அப்பதான் ராஜ சேதுபதி பேசுறாரு, ஏப்பா கார்த்தி, எப்படிப்பா இருக்க? ரொம்ப நாளா ஆயிட்டுப்பா உங்ககிட்ட பேசி. இந்த மாதிரி கோவில் திருவிழாவுக்கு என்னால வர முடியல. அதோட கோவில் நகைகள் உன் பேர்ல தானே இருக்கு. இப்ப நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியில வந்திருக்கிறதுனால அந்த நகையை நீ தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். யாருக்கிட்டையும் மாட்டாம இப்படிப்பா எடுக்க போற அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ரேவதி போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப கார்த்தி எதேச்சியா ரூமுக்குள்ள வராரு. வந்துட்டு ரேவதிய பாக்குறாரு. ரேவதியோட கையில கார்த்தி போன் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, இங்க பாரு, நான் வந்துட்டு ஒரு நாள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போனப்ப அந்த கார்டுல உன் பேரு கார்த்தின்னு இருந்துச்சு, அட்ரஸும் சென்னைன்னு இருந்துச்சு. ஸோ அதை வச்சு பார்க்கும் பொழுது நீ தான் ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்தியா, சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட கார்த்திக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு,
இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? நீதான் ராஜ சேதுபதியோட பேரனா? எதுக்காக இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்க? அப்ப கார்த்தி அமைதியாவே இருக்க. ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நான் 5 இயர்ஸ் வெளிநாடு போக போறேன். தயவு செஞ்சு என்னன்னு உண்மையை சொல்லு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி, உனக்காக நான் உண்மையை சொல்றேன். நான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்த காரணம் என்னன்னா, இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சு நல்ல நோக்கத்துலதான் என் பேரை மாத்தி வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணது எதேச்சியா நடந்ததுதான். உங்க அம்மா சொன்னதுனாலதான் உன் கழுத்துல தாலி கட்டுனேன். அதுவும் அத்தையோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான். ஏன்னா அந்த இடத்துல சிவனாண்டி எப்ப வந்துட்டு அத்தைய அவமானப்படுத்தலாம் அப்படின்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தான். சோ அவனுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் அத்தை சொன்னதுக்கு உடனே நான் சரின்னு சொன்னேன். ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இங்க பாரு ரேவதி, நான் ஒண்ணு இந்த குடும்பத்துக்குள்ள வந்து உங்களை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சோ, உங்களை ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சோ நான் இந்த குடும்பத்துக்குள்ள வரல. இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். எப்படியாவது அத்தியோட மனச மாத்தி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தணும் அப்படிங்கறது மட்டும்தான் என்னோட நோக்கமா இருந்துச்சு ரேவதி. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, ராஜா, இத பத்தி ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? கார்த்தி சொல்றாரு, எங்க ஏற்கனவே நீ என் மேல தவறான நோக்கத்துல இருக்க. நான் உன்னை ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. இதுல இந்த பிரச்சனை வேறையா? நான் மட்டும் சொன்னேன்னு வச்சுக்க, நீ அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிருப்ப. உனக்கு கல்யாணம் பண்ணிடுறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்து மாயா மகேஷ் தப்பானவங்கன்னு உன்கிட்ட சொல்லி நான் இப்படி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு நீ தவறா நினைச்சிருப்ப. நான் எந்த விதத்திலயும் சொல்ல முடியாத சூழ்நிலையில தள்ளப்பட்டுட்டேன். இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இது மாதிரி தாத்தாவோட பேரன் என்னைக்குமே தவறானவனா இருக்க மாட்டான். எங்க அப்பா அடிக்கடி சொல்லியிருக்காரு, என் தங்கச்சியோட பிள்ளைங்க என்னைக்குமே தவறான வளர்ப்பு கிடையாது அப்படின்னு அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருக்காரு. சோ கண்டிப்பா நீயும் தவறானவனா இருக்க மாட்டேன். நீ சொல்ற மாதிரியே மாயா மகேஷும் தவறானவங்க தானோ? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா ரேவதி, ஆனா நீ எனக்காக நம்பணும் அப்படின்னு அவசியம் இல்ல. கூடிய சீக்கிரம் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நான் உனக்கு நிரூபிச்சிடுறேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, இன்னும் 2 டேஸ்ல நான் வெளிநாடு கிளம்ப போறேன். இதுக்கப்புறம் யார பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஆனா நீதான் தாத்தாவோட பேரன் அப்படிங்கிறது எனக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அம்மா எப்படி பிஹேவ் பண்ண போறாங்கன்னு எனக்கும் தெரியல. அம்மா உன் மேல இந்த வீட்டுல உள்ள யாரு மேலேயும் இல்லாத நம்பிக்கை உன் மேல வச்சிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் நீ ராஜ சேதுபதியோட பேரன் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அவங்க எந்த அளவுக்கு கோவப்படுவாங்க அப்படிங்கறத நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்ப கார்த்தி சொல்றாரு, ரேவதி, அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நீ 2 டேஸ்ல வெளிநாடு கிளம்ப வேண்டிய வழியை பாரு. ஆஸ்திரேலியா போக போற. சோ மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்க, சரியா? இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அப்புறமா கார்த்தி வெளியில வர்றாரு. கார்த்தி வெளியில வந்ததோட ரேவதியை நினைச்சு வரி பண்றாரு. ரேவதி என் மேல உள்ள கோவத்துல வெளிநாடு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. ஆனா இப்ப அவ எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு அவளே திங்க் பண்றா. நம்ம எந்த விதத்திலயும் ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில இருக்கோம். அவகிட்ட சொல்லவும் முடியாது, சொன்னா நம்மள தப்பா நினைப்பா. சரி, ஓகே, ரேவதியோட சுதந்திரத்துல நம்ம தலையிடக்கூடாது. அவளோட முடிவு என்னவோ அவளாதான் முடிவு பண்ணிருக்கணும். நம்ம வந்துட்டு எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு கார்த்தி நினைக்கிறாரு. அதே நேரம் சாமுண்டீஸ்வரி கார்த்தியை கூப்பிடுறாங்க, ராஜா அப்படின்னு. அப்ப கார்த்தி இங்க இருந்து போயிட்டு, சொல்லுங்க அத்தை. அப்ப அபிராமி சொல்றாங்க, ராஜா, இந்த புது கம்பெனிஸ் எல்லாம் பத்தி நிறைய ஸ்டடி பண்ணிக்கிட்டியா? கார்த்தி சொல்றாரு, அத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டேன் தான். அப்பதான் சந்திரா அந்த இடத்துக்கு வராங்க. சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அக்கா, பேசாப்ல மொத்த சொத்தையும் உன் மாப்பிள்ளை பேருக்கு எழுதிட்டா என்ன? இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன சந்திரா, மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒன். இதுக்கப்புறம் மாப்பிள்ளைய பத்தி எதுவும் சொல்ற வேலை வச்சுக்காத. இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போற சூழ்நிலையில இல்ல. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, நீ வேணும்னா நம்பாம இருக்கலாம். ஆனா நான் பார்த்தது வரைக்கும் நிஜம், கேட்டது வரைக்கும் நிஜம். கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு புரிய வரும். அப்ப உன் தங்கச்சி போய் சொல்லல, உண்மையதான் சொன்னா அப்படிங்கிற விஷயம் உனக்கு புரிய வரும். அன்னைக்கு நீ வருத்தப்படுவ பாரு அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, என் மாப்பிள்ள என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, நீ தேவையில்லாம புலம்பாம இந்த இடத்த விட்டு போ சந்திரா. எனக்கு பார்க்கவே இரிட்டேட்டிங்கா இருக்கு. எனக்கு உன்னை பார்த்தாலே என்ன தெரியுமே ஞாபகம் வருது, நேத்து அந்த ராஜ சேதுபதியோட பேரன் கிட்ட போயிட்டு இன்சல்ட் ஆகி வந்தான் பாரு, அதுதான் எனக்கு திரும்ப திரும்ப யோசனையா வருது. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, வராதா பின்ன. அக்கா, ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு உண்மை தெரிய வரும்க்கா. அப்ப இந்த தங்கச்சி சொன்னது உண்மை அப்படிங்கிறது உனக்கு புரிய வரும். அன்னைக்கு நீ வேதனைப்பட போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு
சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம கார்த்திகை நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அத்தை, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு என் மேல நம்பிக்கையா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்லையா பின்ன. இங்க பாருங்க மாப்பிள்ள, இது வரைக்கும் நான் எந்த ஆம்பளைங்களையுமே நம்பினது கிடையாது, வேலைக்கு வச்சது கிடையாது. ஆனா உங்களை நம்பி இருக்கேன், உங்களை வேலைக்கு வச்சிருக்கேன்னா என்ன காரணம்? அந்த அளவுக்கு நீங்க என் நம்பிக்கையை ஜெயிச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு ஜென்டல்மேன் என் வீட்டுக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் பொண்ணு உங்களை புருஷனா ஏத்துக்கிட்டதுக்கு என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் தேடி தேடி தெரிஞ்சாலும் உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ள கண்டிப்பா என் பொண்ணுக்கு கிடைக்க மாட்டாங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, இனிமே அந்த கடவுளே இறங்கி வந்து உங்களை தப்பா சொன்னாலும் நான் என்னைக்கு நம்ப மாட்டேன் மாப்பிள்ள. இது கேட்டதோட கார்த்திகை மனசுக்குள்ள ரொம்ப வேதனையா இருக்கு. அத்தை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அவங்க சொல்ற மாதிரியே நான் தான் ராஜ சேதுபதியோட பேரை. இந்த விஷயத்த பத்தி உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப வேதனைப்படுவீங்க. அதை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்கன்னே தெரியல. ஆனா அத்தை, என்னால கேட்க முடிஞ்சது ஒன்னே மட்டும்தான், என்ன மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மனசுக்குள்ள யோசிக்கிறாரு. சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, நீங்க பல விஷயத்தை பத்தி குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க பாருங்க மாப்பிள்ள, ரேவதியை நீங்க நல்லபடியா பாத்துப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில ரேவதியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்க ரேவதியையும் நல்லபடியா பாத்துப்பீங்க, இந்த குடும்பத்தையும் பொறுப்பா பாத்துப்பீங்க அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு மாப்பிள்ள. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்கக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி அந்த இடத்துல இருந்து போனதோட சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, இது மாதிரி மாப்பிள்ளை மேல நான் சந்தேகப்பட்டதுனால மாப்பிள்ளை ரொம்ப வருத்தப்படுறாரு போல அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி கவலைப்படுறாங்க. அப்புறமா மயில் வாகனம் ராஜராஜாவா காமிக்கிறாங்க. ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ளை என்ன கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையை சொன்னா எந்த அளவுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது கார்த்திக் இன்னும் புரியல. சாமுண்டீஸ்வரியோட கோவத்தை பத்தி அவனுக்கு தெரியல. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா மாமா, எனக்கும் அதேதான் பயமா இருக்கு. ஒருவேளை அத்தை கிட்ட மட்டும் மாப்பிள்ள சொன்னாருன்னு வச்சுக்கிடுங்களேன், என்ன நடக்குமோ தெரியல. இப்பவே எனக்கு கை கால்லாம் நடங்குது. இதுல நம்ம வேற உதவி பண்ணிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிய வந்துச்சு, மாப்பிள்ளையோட சேர்ந்து நம்மளும் பரலோகம் போக வேண்டியதுதான். இதை கேட்டதோட ராஜராஜ சொல்றாரு, மாப்பிள்ள, எனக்கு என்னமோ ஒரு பக்கம் என்ன நம்பிக்கை இருக்குன்னா, சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளைய வந்துட்டு இது வரைக்கும் நல்லவரா தானே நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. சோ ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு சொன்னாலும் கார்த்தி அவரோட குணத்தை பத்தி சாமுண்டீஸ்வரிக்கு தெரியும்ல, அதனால சாமுண்டீஸ்வரி ரொம்ப பெருசா இந்த விஷயத்தையும் எடுத்துக்க மாட்டான்னு தோணுது. அப்ப மயில் வாகனம் சிரிக்கிறாரு, மாமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, அத்தைக்கு ராஜ சேதுபதி குடும்பம் அப்படின்னு சொன்னாலே கோவம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு மயில் வாகனம் சொல்றாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்ப நாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.